வெல்கம் டு பிபி தர்பார். இன்னைக்கு விஜய் சேதுபதி அவர்களோட சாட்டர்டே எபிசோடுங்க. இன்னைக்கு வந்து ஃபுல்லாகவே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. நிறையா பேர்த்துக்கு ரோஸ்ட் கிடச்சிது, நிறையா பேர்த்துக்கு அட்வைஸ் கிடச்சிது. அதுக்கப்புறம் துஷார் எலிமினேஷனோட முடிஞ்சுது. பார்வதியோட அழுகை, அப்புறம் திவாகருக்கு ரோஸ்ட்டு, மெயினாக ப்ராங்க் பண்ணவங்களுக்கு ரோஸ்ட்டு, அப்புறம் திவ்யா வைல்ட் கார்ட் கண்டஸ்டன்ஸுக்கும் அங்கங்கே ரோஸ்ட் கொடுக்கப்பட்டது. ஸோ அப்படி தான் இன்றைக்கி எபிசோட் நடந்தது. அப்படி என்ன நடந்ததுன்னு இன்றைக்கி பார்ப்போம். விஜய் சேதுபதி அவர்கள் ஓப்பனிங்கில் வரும்போதே வைல்ட் கார்ட் கண்டஸ்டன்ஸோட இன்ட்ரொடக்ஷனோட தான் வராரு. அவங்க வந்து டெக்கோரம் மெயின்டைன் பண்ணணும்னு சொன்னாங்க, டிசிப்ளினாக இருக்கணும்னு சொன்னாங்க, அதே மாதிரி கதற விட போகிறோன்னு சொன்னாங்க. உள்ளுக்குள்ளே போய் என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஃபஸ்ட்டு எடுத்ததுமே திவாகர் அண்டு பார்வதி இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு பயங்கர கிளாப்ஸ். ஈவன் இவங்களுக்கு கூட நல்ல கிளாப்ஸு. யாருக்கு? திவ்யா கணேஷ்க்கும் நல்ல கிளாப்ஸ். அவங்கெல்லாம் காமிக்கும்போது இவங்களுக்கெல்லாம் வந்து ஸ்பெஷலாக கிளாப்ஸ் கொடுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் ப்ராங்கை பற்றி என்ன இஷ்யூவை டிஸ்கஸ் பண்ணப்பட்டது. அப்போ பிரவீன், கம்ருதீன், பிரஜன் அவங்க 3 பேரும் ஒரு ஃபைட்டு மாதிரி ஒரு ப்ராங்க் பண்ணாங்க பார்த்தீங்களா, அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணப்பட்டது. அப்போ ஒவ்வொருத்தட்டையும் ஃபஸ்ட்டு ப்ராங்க்குன்னு சொல்லாமல் எல்லார்ட்டையும் கருத்து கேட்கப்பட்டது. அப்போ சாண்ட்ரா அவங்க சொன்னாங்க, ரொம்ப எனக்கு பயந்துட்டேன் சார், குழந்தைங்கள்லாம் இருக்குது, எனக்கு பிரஜன் இதில் இன்வால்வ் ஆயிருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. வினோத் வந்துட்டு ரொம்ப எனக்கு வந்து கம்ருதீன் வந்து ஒரு ஃப்யூச்சர் இருக்குது, ஆக்ட்லாம் பண்ண வேண்டியிருக்கு, ஆனால் அவர் இப்படி பண்ணுவாருன்னு நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது விஜய் சேதுபதி அவர்கள் சொன்னார், அப்போ நீங்கள் வந்து பிரஜனையும் பிரவீனையும் நினச்சி பார்க்கலையா அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை வச்சார். கேமே வந்து ரொம்ப பயந்துட்டோம் சார், இது வந்து இப்படி நடக்கிறது வந்து ரொம்ப கவலையாக இருந்தது இவங்க பண்ணுறது அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் திவாகர் சொன்னார், ரெட் கார்டு ஒரு வேளை இவருக்கு கிடச்சிருமோன்னு சொல்லி பயந்துட்டோம், ஏன்னா அவ்வளோ பெரிய சண்டையாக இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. பாரு வந்து சொன்னாங்க, நான் இந்த சண்டை நடக்கும்போதே இல்லை சார் அப்படின்னதும், நான் ஒருவேளை இருந்திருந்தா எல்லாத்தையும் தடுத்திருப்பேன் அப்படின்னாங்க. இப்போ வந்து விஜய் சேதுபதி அவர்கள் இப்படி தூக்கி போட்டிருப்பீங்களா, அப்படி தூக்கி போட்டிருப்பீங்களான்னு ஒரு மாதிரி நக்கல் பண்ணினார். ஸோ திவ்யாவும் கேப்டனாக வந்து நான் எவ்வளவோ பேசி பார்த்தேன் சார், ஆனால் வந்து அந்த மாதிரி பயங்கரமாக வலுத்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அவர் ஒரு பிரேக் விடும்போது இவங்க 3 பேரும் ரொம்ப நமஸ்காரம் பண்ணிட்டு எல்லா கண்டஸ்டன்ஸையும் இது ப்ராங்க் தான் ரிவீல் பண்ணாங்க 3 பேரும். அப்போ எல்லா கண்டஸ்டன்ஸ்க்குமே பயங்கர கோபம் வந்துருச்சு. கெமி வந்து அப்படின்னா உண்மையாகவே இந்த மாதிரி ஏதாவது ஒரு இஷ்யூ போனால் நாங்கள் எப்படி வந்து ஒரு சைடு எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னதாகட்டும். அப்புறம் வினோத் வந்து ஏன்டா நீ ரெட் கார்டு வாங்கிடுவேன்னு சொல்லி பயந்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னதும் இவர் பிரஜன் வந்துட்டு உங்கள் கலர் தெரிஞ்சிருச்சு, நிறுத்துங்க வினோத் அப்படின்னாரு. ரொம்ப ரூடாக இருந்தது அவர் சொன்னது. உடனே வினோத் வந்து அதை எப்படி நீங்கள் அப்படி சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு மாதிரி ப்ராங்க் ரிவீல் பண்ணதும் அது இதுவாச்சு. அதுக்கப்புறம் திருப்பியும் ப்ராங்கை ரிவீல் அதுக்கு இன்பிட்வீன் என்ன ஆயிடுச்சு, இவர் வந்துட்டு திருப்பியும் வர விஜய் சேதுபதி அவர்கள் வந்து ப்ராங்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாரு. அப்போ திருப்பியும் வந்து ஒவ்வொருத்தரோடையும் இது ப்ராங்க்னு தெரிஞ்சதும் நீங்கள் வந்து என்ன உங்களோட கருத்து அப்படின்னதும், இதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் சொன்னாங்க. ஈவன் சாண்ட்ரா கூட ப்ராங்க் பண்ணியிருந்தாங்கன்னா இது தப்பு தான் அப்படிங்கிற கருத்தையும் தெரிவித்தாங்க. ஸோ அது வந்து ஒவ்வொருத்தட்டையும் கருத்து கேட்கப்பட்டது. பிரேக்கில் என்ன பண்ணிட்டாரு, திவாகர் போய் சாண்ட்ராட்ட இது வந்து அவங்க ப்ராங்கெல்லாம் பண்ணல, உண்மையாகவே நடந்திருந்தது, ஆனால் வந்து அதை வந்து சேனல் மறைக்கிறதுக்கோசரம் இதை ப்ராங்க்குன்னு சொல்லிட்டாங்க, அவங்களுக்கு ஏதோ அட்வைஸ் கிடச்சிருக்குன்னு சொன்னதும் திருப்பி விஜய் சேதுபதி அவர்கள் வந்துட்டு அது எப்படி திவாகர் உண்மையை கண்டுபிடிச்சிங்கன்னு அவரை செம்ம கலாய்ச்சி விட்டுட்டாரு. ஸோ அந்த மாதிரி இருந்தது. ஸோ அடுத்தது வந்துட்டு இது வைல்ட் கார்ட் கண்டஸ்டன்ஸோடதை பற்றி அவங்க என்ன பண்ணினாங்க இந்த வாரம் அப்படின்னு சொல்லி கேட்கப்பட்டது. ஸோ ஒவ்வொருத்தரும் சபரி வந்துட்டு சபரி நீங்கள் எப்போ பார்த்தாலும் சாஃப்டாக இருக்கிற மாதிரி இந்த தடவையும் சாஃப்டாக சொல்லக்கூடாது, பூசி மொழி சொல்லக்கூடாது, ஸ்ட்ரைட்டாக அடிங்கன்னதும் அவரும் அப்படி பண்ணிவிடுவேன் இப்படி பண்ணிவிடுவேன் நாங்கள் ஃபஸ்ட்டு டேயில். அதுக்கப்புறம் எல்லாமே புஸ்வான மாதிரி போயிடுச்சு, ஒன்றுமே இல்லாமல் புஸ்ஸுன்னு போயிடுச்சு அப்படின்னாங்க. அப்புறம் விக்ரம் வந்து திவ்யாவை பற்றி சொன்னாங்க. அதுக்கப்புறம் வியன்னாவும் வந்துட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக கேம் விளையாடுறாங்க. அது உண்மைதான். என்ன சாண்ட்ரா அவ பற்றி சொன்னாலும் உடனே வந்துட்டு இப்படின்னு மிரட்ட வந்துடுறாரு பிரஜன். அதை பற்றி வியன்னா சொன்னாங்க. உடனே இம்மீடியட்டாக விஜய் சேதுபதி அவர்கள் பிரஜனுக்கு அட்வைஸ்
அட்வைஸ் பண்ணார். இந்த மாதிரி பண்ணாதீங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக நீங்கள் 2 பேரும் விளையாடக்கூடாது, தனித்தனியாக அவங்க தனியாக ஷைன் ஆகணும், நீங்கள் தனியாக கருத்து இருக்கணும், அந்த மாதிரி பண்ணுறது தப்புன்னு சொன்னாங்க. ஈவன் துஷாரும் அதே தான் சொன்னாங்க. குரூப்பிசம் இருக்குது சார், எங்களை எல்லாரையும் குரூப்புன்னு சொல்லிட்டு அவங்க 4 பேரும் 3 பேரும் ஒரு குரூப்பாக விளையாடுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி திவ்யா கிட்ட எவ்வளவோ பேச முயற்சிச்சும் அவங்க வந்து எப்போ பார்த்தாலும் வந்துட்டு ஒரு ஆட்டிடியூட் காமிச்சிட்டே இருந்தாங்க அப்படின்னதும் துஷாருக்கு நிறையா நீங்கள் இப்போ நல்லா பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி பாராட்டுகளும் பெற்றாரு. அப்புறம் ஈவன் சுபீக்ஷாவும் அதே பாயிண்ட் தான் சொன்னாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக விளையாடுறாங்க சார், ரொம்ப அது கஷ்டமாக இருக்குது, பிரஜ்யனும் சாண்ட்ராவும் எதுனாலுமே அவங்க டீமாக தான் இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் திவ்யாவை பற்றியும் அத்தனை வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸில் திவ்யா ரொம்ப பாஸியாக இருக்காங்க அப்படின்னு சொன்னதும் திவ்யாவை கூப்பிட்டு பயங்கரமாக திவ்யா எழுந்திரிங்க அப்படின்னாரு. உடனே துஷார் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது திவ்யா எழுந்திரிங்கன்னாரு. உடனே அவங்க யூஆர் நாட் அ பாஸ், ஓகே, இந்த வீட்டோட பாஸ் கிடையாது நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி அவர்கள் சொன்னதும், ஓ நீங்கள் என்ன தான் சொல்கிறீங்களா அப்படின்னாங்க திவ்யா. அவங்க அப்படியே ஜோன் அவுட் ஆகிட்டாங்க. ஸோ பயங்கரமாக ரோஸ் பண்ணி விட்டாரு. அப்போ உங்களை சொன்னால் வேறு யார் சொல்கிறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பயங்கரமாக அட்வைஸாக அவங்க வந்து இல்லை நான் இவர் துஷார் தப்பாக சொல்கிறாரு அப்படின்னாங்க. அப்போ நாங்கள் எபிசோட் பார்த்துட்டு வந்தோம், அப்படி தப்பாக சொல்கிறாருன்னா நான் உங்களை கூப்பிட்ருக்கவே மாட்டேன், நீங்கள் பண்ணது தான் துஷார் சொல்கிறாரு, உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அரோராவை வந்து கூப்பிடும்போது அரோராட்ட கேள்வி கேட்கும்போது இன்ட்ரடியூசிங் அரோரா வெரி ஹார்ட் டு ஃபைண்ட் அவுட், அவங்க காணவில்லை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி இதுவாக பண்ணிட்டாங்க, எம்பாரஸ் பண்ணிட்டாங்க. உண்மையாகவே அரோரா 5 வாரம் வேஸ்ட்டு. ஆக்சுவலாக இந்த வாரம் துஷார் கூட நல்லா பண்ணார், அவரோட கண்டென்ட்லாம் பார்க்கும்போது ஏதோ ஒன்று பண்ணினார். அரோரா ஒன்றுமே பண்ணாமல் 5 வாரம் உட்காண்ட்ருக்காங்க. அவங்கள தயவுசெய்து எப்படியாவது நாமினேஷன் கொண்டு வந்து அடுத்த வாரம் தூக்குங்க. ஸோ ஏன்னா விளையாடவே மாட்டேங்கிறாங்க. விளையாண்டா தான் அட்லீஸ்ட்டு குட்டோ பேடோ ஏதாவது கண்டென்ட் இருக்கணும். ஒன்றுமே கண்டென்ட் இல்லாமல் வச்சுட்டு என்ன பண்ணுறது, அது இருந்தது. அப்புறம் எஃப்ஜே பேசும்போதும் அதே தான், அவர் வந்து பேசினார். அப்போது உடனே விஜய் சேதுபதி அவர்கள் சொன்னார், நான் இந்த தடவை கண்ட்ரோல் பண்ணினேன் என்னோடய ஆங்கரெல்லாம், அதனால் நான் வந்து ரொம்ப சாதுவாயிட்டேன் அப்படின்னாரு. உடனே விஜய் சேதுபதி அவர்கள் சொன்னார், அப்போ நீங்கள் திவாகரை வாடா போடான்னு சொன்னது அப்போ அது சாதுவானதுக்கு முன்னாடியா பின்னாடியா அப்படின்னதும், சாரி சார் எம்எல்ஏ அந்த இடத்துல மட்டும் கண்ட்ரோலை இது பண்ணிட்டேன், இப்படியே ஒவ்வொரு வாரமும் சொல்லிட்டு இருங்க எஃப்ஜே, ஆனால் நீங்கள் மாறுற மாதிரி தெரில, உட்காருங்க அப்படின்ட்டாரு. அப்புறம் கம்ருதீன் அப்புறம் திவாகர் வந்து என்ன சொல்கிறது, திவாகர் பேசிகிட்டே இருக்கும்போது பிரஜ்யன் வந்து வாட்டர் குடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். கம்ருதீன் இது சொன்னார். திவாகர் பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ வந்து திவ்யா ஒன்றுமே கேட்டிருக்க மாட்டாங்க, யாரை, இவரை பிரஜ்யன், அவங்க 3 பேர் குரூப்பாக விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லி கம்ருதீன் சொன்னார். ஆனால் அது கரெக்டு தான். திவாகர் ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி பேசும்போது பிரஜ்யன் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டு அவர் பாட்டு தண்ணி குடிக்க போயிடுவார். அப்போ வந்து திவ்யா வந்து அதை கண்டிக்க கூட மாட்டாங்க. திவ்யா பயங்கரமாக 2 விதமாக பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்க வந்துட்டு பாடி ஷேம் பண்ணக்கூடாதுன்பாங்க, ஆனால் வந்து பாடி ஷேம் பண்ணுவாங்க அவங்க. ஸோ அந்த மாதிரி இருந்தது. ஸோ திவ்யாவுக்கும் இன்றைக்கி செம ரோஸ்ட்டு. அப்போ பிரஜ்யனுக்கும் சொன்னார், நீங்கள் அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அரோராவும் அதே தான் சொன்னாங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை பற்றி சொன்னாங்க. ரம்யா வந்துட்டு இவங்க 2 பேரும் வந்து ஏதோ ஃபினாயிலை போட்டு க்ளீன் பண்ணுறேன்னு சொன்னாங்க, லாஸ்ட்டில் இவங்க நாரிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் பார்வதியை வந்து பயங்கரமாக விஜய் சேதுபதி பாராட்டினார். ஏன்னா திவ்யா கணேஷ் வந்து பார்வதி சொல்லுவாங்க அம்மா அப்பாலாம் என்ன நினைப்பாங்கன்ட்டு. அப்போ வந்து பார்வதி ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க, எங்கள் அம்மா அப்பா கிட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன், அது உங்கள் கவலை கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை வந்து குட் ஜாப் பார்வதி, இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னார். அப்புறம் பிரஜ்யனுக்கும் அட்வைஸ் பண்ணார், நீங்கள் ஆம்பளை தானே, நீ ஒரு ஆம்பளையான்னு கேட்குறத முதல்ல நிறுத்துங்க, அது என்ன ஆம்பளையா பொம்பளையாங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் பயங்கர ஒரு ரோஸ்ட் கிடச்சிது. அடுத்தது கம்ருதீனும் பார்வதியும் இன்பிட்வீன் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பேசிக்கிறாங்க. நீ ப்ராங்க் பண்ணியே, அப்போ எங்கிட்டையும் நீ ஏதாவது ப்ராங்க் பண்ணுறியா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அவர் வந்துட்டு உங்ககிட்டலாம் நான் ப்ராங்க் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாரு. அது வந்து உண்மைதான், இது மட்டும்தான் ப்ராங்க்கு அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் எலிமினேஷன் போது நிறையா பேர் வந்து ஃபஸ்ட்டு சேவ் பண்ணுறாங்க. ஒவ்வொருத்தராக வினோத் ஃபஸ்ட்டு செட்டில் நிறையா பேர் சேவ் ஆகிறாங்க, எஃப்ஜே அப்புறம் வியன்னா அவங்கெல்லாம் சேவ் ஆகிறாங்க. அப்புறம் ஒரு குரூப் வந்து உட்காருது, அதில் வந்து துஷார் தான் எலிமினேஷன் சொல்லிட்டு எலிமினேஷன் கார்டை தூக்கி காமிக்கிறாங்க. அரோரா வந்து
பயங்கரமாக அழறாங்க. துஷார் கிளம்பிட்டாருன்னு சொல்லிட்டு. ரொம்ப அப்செட் ஆகிடுச்சு அவங்களுக்கு. அதனால் அவங்க ரொம்ப அழறாங்க. அது முடிஞ்சதும் துஷாரோட ஈவி ப்ளே பண்ணப்படுது. ப்ளே பண்ணப்பட்டதும் இன்றைக்கி இந்த வாரம் நீங்கள் நல்லாவே விளையாண்டீங்க துஷார். உங்களை இதுலேருந்து டேக்அவே என்னென்னு கேட்குறாங்க. உடனே துஷார் சொல்கிறாரு, 5 வாரமாக நான் பேசவே இல்லை, இந்த வாரம் தான் பேசினேன், இதை நான் முதல் வாரமே பண்ணியிருந்திருக்கணும், இப்போ தான் ரியலைஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது ஹவுஸ்மேட்ஸ் டீம் சொல்கிறாரு. அப்புறம் பார்வதி, அதோட எபிசோட் முடியுது. பார்வதி லாஸ்ட்டாக கேமராலாம் அவங்க அம்மாட்ட அழுதுகிட்டே, அம்மா நீ என்னை புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு கேமராவை பார்த்து பேசுகிறாங்க. இன்றைக்கிக்கு அப்படியாக முடிஞ்சுது. உங்களுக்கு இன்றைக்கி எபிசோட் பிடிச்சிருந்ததா? உங்களோட சப்போர்ட் யாருக்காக இருந்தாலும் விளையாடுறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சும்மா உட்காந்து ஒன்றுமே கான்ட்ரிபியூட்டே பண்ணாதவங்கள தூக்க தான் செய்யணும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. பார்க்கலாம், போக போக களம் எப்படி மாறுது அப்படிங்கிறது பார்ப்போம். திவ்யா இன்னைக்கெல்லாம் வந்து சிரிக்கவே இல்லை, ஃபுல் டைம் அமைதியாக உம்முனே தான் இருந்தாங்க. ஸோ அதெல்லாமும் இன்றைக்கி அடுத்த வாரம் அவங்களோட ஆட்டத்தை கொஞ்சம் மாற்றம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஹஸ்பண்டாக விளையாடுறது கொஞ்சம் மாறும்னு நினைக்கிறேன். பொறுத்திருந்து தான் பார்க்கணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.